எப்பா ஈஷான் கிஷானே நீ ஆளாப்பா இது என்ன ஆடி அடிக்கிறான்டா அப்பா பயவுல சையது முஷர் டிராஃபில ரன் மிஷின் மாதிரி அடிச்சு வச்சிருக்கான்டா அப்பா இன்னைக்கு ஹரியானா வர்சஸ் ஜார்க்கண்ட் சையது முஷர் அலி டிராஃபி ஃபைனல் நடந்துச்சுடாப்பா பயவுல இஷான் கிஷான் அடிச்ச அடி இருக்கடா அப்பா 101 ரன்னு 49 பால்ல 6 4 10 6 பயவுள்ள கேப்டனா கப்ப ஜெயிச்சிட்டியான் கப்ப மட்டுமாடா ஜெயிச்சான் பயவுள்ள இந்த சீரியஸை ஃபுல்லா அடி போட்டு முறுக்கி விட்டுருக்கான். ஏய் கௌதம் கம்பீரே இனி T20 ஸ்குவாட்ல நீ இருக்கிற அப்படின்னு செருப்பால் அடிக்கிற மாதிரி சொல்லியிருக்கான் தலைவன். இந்த சீரியஸ்ல 517 ரன் அடிச்சு வச்சிருக்கான் 10 மேட்ச்ல ஆவரேஜ் 57. இந்த சீரியஸ்லயே அதிக 4 அடிச்சதும் தலைவன் தான், அதிக 6 அடிச்சதும் தலைவன்டியா. 33 6 51 4 அப்புறம் 250 200. என்ன ஃபார்முலா அப்பாடே. இவ்வளவு ரன் அடிச்சும் தலைவன் எடுக்க மாட்டீங்க, அப்படி எடுத்தாலும் ஸ்குவாட்ல எடுத்துட்டு வெளியே உட்கார வைப்பீங்க. உங்க வேலையே தானே. பாரு கம்பீரு, அது எப்படிப்பா உனக்கு நீ சொல்றதெல்லாம் கேட்குற மாதிரி ஒருத்தரை பிடிச்சி 3 ஃபார்மேட்டுக்கு நீ தான் ராஜான்னு சொல்லி அவனுக்கு இளவரசன் ஒரு பாட்டத்தையும் கொடுத்து பொம்மை மாதிரி ஒருத்தர் நாங்கள் உட்கார வச்சிருக்கேன். சரி டெஸ்ட் ஓடிக்கு தான் பரவாயில்ல, ஏதோ அவனுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு. T20 அவன் என்னடா பண்றான்ப்பா, இந்த சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ்ல கூட ஒன்றும் பண்ணலாடாப்பா. பாரு கம்பீரு, இந்த தலையாட்டி பொம்மைக்கா அந்த 4 பேர் வாழ்க்கையை கொடுக்குறடாப்பா. அந்த 4 பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காண்டாப்பா. இவங்க கூட வருடாப்பா அங்க ஒருத்தனை ஸ்குவாட்ல எடுத்து வச்சுட்டு 4 மேட்சா அழுவாத கூட அவனை வெளியே உட்கார வச்சிருக்காடாப்பா. என்னடாப்பா இது நியாயம். இந்த பொம்மை இளவரசருக்கு 4 பேர் அங்கே சின்சாம் போடுறது கூடவே இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பானா இல்லை இவனுங்களுக்கு சான்ஸ் கொடுப்பானா? எப்பாடே எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட் நல்லா தேய்ச்சி பேசி வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் மக்களே நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டி விடுங்க மக்களே.